ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எலக்ட்ரிக் அண்ட் டெக்வல். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஜிட்டல் கிளாக் HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் என்டர் இன்டு த வீடியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வழக்கம் போல் நம்ம டிஜிட்டல் கிளாக்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. அதில் HTML, JavaScript வந்து கொடுத்துருக்கேன். இந்த HTML வந்துட்டு நான் ஸ்டைலிங் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப சின்ன ஸ்டைலிங் தான். அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் கிளாஸ் கொடுத்தாலும் சரி, ஐடி கொடுத்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டிவிஷனுக்குள்ளார வந்துட்டு இன்னொரு டிவ் வந்து கிரியேட் பண்ணுறேன். டிவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் வந்து கொடுத்துக்கலாம். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாக்னு சொல்லி கொடுத்துக்கலாம். சரி, கிளாக். இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு நம்ம ஒரு ஸ்பேன் டேக் வந்து கொடுக்குறோம். ஸ்பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி வந்து கொடுத்துக்கிறோம். ஐடியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹவர்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு 00 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்பேன் ஸ்பேஸ் ஐடி இஸ் ஈக்குவல் டு செகண்ட்ஸ் மினிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல 00 சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்பேன் டேக் கொடுத்தாச்சு. இதில் வந்துட்டு ஐடி இஸ் ஈக்குவல் டு செகண்ட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். ஓகே, 00. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பேன் டேக் வந்து கொடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு ஐடி வந்துட்டு நம்ம ஏஎம் பிஎம் அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா ஏஎம் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் வந்துட்டு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தான் வந்து நம்ம ஸ்டைலிங் வந்து பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 2 டாட் வந்து கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக தான், டிசைனுக்காக வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸ்டைல் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதில் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லீனியர் கிரேடியன்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்சைட் போனீங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல காப்பி கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து காட்டும். காப்பி வந்து பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த இடத்துல அதை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. ஓகே, இது கீழே வந்து நம்ம ஒன்று இதுவாக ஸ்டைல் வந்து பண்ண போகிறோம். டிஸ்பிளே வந்து கொடுத்தாச்சு. ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட், சென்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்தாச்சு. மினிமம் ஹைட்டு 100, வெர்டிகல் ஹைட். இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து ஃபுல்லாக சென்டருக்கு வந்து வந்துருச்சு. இந்த 00 நம்ம கிளாக்கோட இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு கீழே வந்துட்டு என்ன கொடுக்க போகிறோன்னா நம்ம ரேப்பருக்கு கொடுக்க போகிறோம். அதாவது இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல இந்த ரேப்பர், இதுக்காக வந்து கொடுக்க போகிறோம். இந்த ரேப்பரில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா பேக்ரவுண்ட் வந்து நான் ஒயிட் ஸ்மோக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு ஒரு 80 பிக்சல் இது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஒரு 10 பிக்சல் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் 5 பிக்சல் சாலிட் பிளாக். இப்போ வந்து இதுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி வந்து இருக்குது. நம்ம ஒரு கிளாக் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, டிஜிட்டல் கிளாக் மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து கொடுக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்டுனே வருது. சாரி, ஸ்கிரிப்ட் இது வந்து சோர்ஸ் வந்து கொடுக்கணும். SRC இஸ் ஈக்குவல் டு டிஜிட்டல் கிளாக் .js ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இதில் வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு நம்ம கோடு வந்து அடிக்க போகிறோம். இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறோம். ஃபங்க்ஷன் டிஸ்பிளேன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இடத்துல இதில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் a இஸ் ஈக்குவல் டு டேட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு கிளாக் வந்து மேக் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேட்டு தான் வந்து முக்கியம். இந்த டேட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெட் ஹவர்ஸ் வந்து வாங்கணும். அதாவது இடத்துல கொடுத்துருப்போம். அதாவது இந்த ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து இன்புட் வந்து இது பண்ணணும்.
இதிலேருந்து நம்ம எடுக்கணும். அதாவது வேரியபிள் ஏ இஸ் ஈக்குவல் டு நியூ டேட் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா வேரியபிள் பி வந்து கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் கெட் ஹவர்ஸ்ன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பியோட வேல்யூவில் வந்துட்டு ஏயோட ஏல வந்து பார்த்தீங்கன்னா நியூ டேட் சொல்லி கொடுத்தாச்சு. இது வந்து ஜென்ரல் ஒரு காமன் ஃபார்மேட்டு. இது கீழே வந்து பியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த இதிலேருந்து ஏலேருந்து நம்ம ஹவர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். அதுதான் பியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ வந்து ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட் வந்து இது கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியில் வந்துட்டு இந்த டேட்டில் ஏல இருக்கக்கூடிய டேட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். அதுதான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் சி இஸ் ஈக்குவல் டு மறுபடியும் ஏ டாட் கெட் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் கெட் செகண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்துட்டு டிஜிட்டல் கிளாக் வந்து பண்ணுறது ஈஸி, அனலாக் கிளாக் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு வேரியபிள் இ இஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்னா இந்த ஏஎம் பிஎம் அந்த இதை வந்து கொடுத்துக்கிறோம். டாட் வேல்யூ. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம் பிஎம் இந்த கிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ஏஎம் சொல்லி கொடுத்துருவாங்களா அந்த இதுதான் அது, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஐடி அதான் இங்கே வந்து கெட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இது அவுட்புட் வந்து கொடுத்துடலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஹவர்ஸ். ஹவர்ஸ்னால் இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஸோ இந்த ஐடி ஹவர்ஸ் டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா பியில் தான் வந்து நம்ம ஹவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏல இருக்கக்கூடிய இருந்து எடுத்து பியில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவோம். டேட்லேருந்து ஹவர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி மினிட்ஸுக்கும் செகண்ட்ஸுக்கும் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் பதில் நான் மினிட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த மினிட்ஸுக்கு வந்துட்டு சின்னு சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ். செகண்ட்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா டி. ஓகே, வந்து நமக்கு அவுட்புட் வருதான்னு சொல்லி பார்க்கணும். அவுட்புட் வந்து இந்த இடத்துல வரல. அதுக்கான ரீசன் வேறு எதுவும் கிடையாது. நம்ம வந்து செட் இன்டர்வல் வந்து கொடுக்கணும். இது என்ன செட் இன்டர்வல்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது ஒரு இது ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன். இன்டர்வல் டிஸ்பிளே 500 வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளேங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஃபங்க்ஷனோட நேம் தான் டிஸ்பிளே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு புரியும். அவுட்புட் வருதான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:26:16 சொல்லி ஷோ ஆகுது. இதான் வந்து நம்ம அவுட்புட் ஆகுது. 11:26:20 வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் 0 ஆகிட்டு அப்புறமே தான் அவுட்புட் வந்து வருது. பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணும்போது 0 ஆகுது, அப்புறமேட்டு தான் 11:26 சொல்லி வருது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் இன்டர்வல்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 500 மில்லி செகண்ட்ஸ் கழிச்சு தான் நமக்கு அவுட்புட் வந்து வரும். இதே இந்த இடத்துல நான் வந்து ஒரு 55 வந்து கொடுக்குறேன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இதில் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், உடனே இமீடியட்டாக வந்து வந்துடும். ஏன்னா 5 செகண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இமீடியட்டாக 0 ஆகிட்டு 11:26 சொல்லி வருது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட் இன்டர்வல்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அதிகமாக நீங்கள் கிளாக்லாம் கொடுக்கும்போது டிஸ்பிளே வந்து செட் இன்டர்வல்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இந்த டாட்னு சொல்லி கொடுத்தோம், அது வரவே இல்லை. ஏன்னா அது நம்ம எல்லாத்தையும் ஒரே இதில் ஸ்பேன்லேயே கொடுத்துட்டோம். அதான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து ஸ்பேன் வந்து கொடுத்துக்கலாம். ஸ்பேன் சொல்லி கொடுத்துட்டு ஓகே. இப்போ இது கீழே வந்துட்டு காப்பி பண்ணி போட்டாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம அவுட்புட் வந்து பெர்ஃபெக்டாக ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாட் வந்து வந்துருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 0 சொல்லி வருது. சரி, இந்த இடத்துல வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 46 செகண்ட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0 ஆகும்போது ஒரே ஒரு 0 மட்டும்தான் வரும். அது ஒரே ஒரு டிஜிட்டில் தான் நமக்கு அவுட்புட் வந்து வருது. இந்த மாதிரி இருந்தால் இதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நமக்கு 2 டிஜிட் வந்து வேணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏஎம் சொல்லியிருக்கு. வந்து 10 தான் வருது. 0, 1, 2 பக்கத்தில் ஒரு டிஜிட் இல்லை, அதனால ஒரு மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 12 மணி மதியானம் தாண்டிடுச்சுன்னா இந்த இடத்துல பிஎம் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். அது எப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல போய்க்கிறோம். இது கீழே வந்துட்டு நம்ம இஃப் கண்டிஷன் வந்து கொடுக்குறோம். இது கண்டிஷன் இதில் பியில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா பியில் தான் வந்துட்டு ஏ டாட் கெட் ஹவர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த ஹவர்ஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால பி வந்துட்டு greater than 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறோம். இப்படி greater than 12 இருந்துச்சுன்னா b is equal to b minus 12 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பியோட வேல்யூ, அதாவது பிஎம் வந்து என்னென்னா 12 மணிக்கு மேலே தான்
நமக்கான இது பிஎம் சொல்லி சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலேன்னு சொல்லி வரும்போது இதில் ஆக்சுவலாக ரயில்வே டைம் படி தான் ஓடிட்டுருக்கும் இந்த கிளாக்கு. 13, 14, 15 அப்படி தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 13 ஆயிடுச்சுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 13லேருந்து -12 வந்து பண்ணி அதோட வேல்யூ வந்து பியில் ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ 13 - 12 = 1ன்னு சொல்லி வரும். இதே வந்து ஒரு 8 மணி ஆச்சுன்னா 12 + 8 20. 20 - 12 8ன்னு சொல்லி வரும். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இந்த B = B - 12. ஓகே. இது கீழே வந்துட்டு இதை நம்ம அவுட்புட்டில் வந்து கொடுக்கணும். அது எங்கே பிரிண்ட் பண்ண வைக்கிறோம்னா AMPM. இந்த AMPMங்கிற இடத்துல தான் வந்துட்டு நம்ம அவுட்புட் வந்து கொடுத்துருவோம். இந்த ஐடியை வந்து இங்கே கால் பண்ணிக்கிறோம். .inner HTML = PM. ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து PM சேஞ்ச் ஆகுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா வந்து இப்போ 11 மணி தான் ஆகுது. 12 மணிக்கு மேலே வேணால் செக் பண்ணால் இதில் PM வந்து காட்டும். இன்னும் ½ ஹவருக்கு மேலே தான் வந்து ஷோ பண்ணும். ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு இது இருக்குது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல சொன்ன மாதிரி ஒரே ஒரு இந்த பார்த்தீங்கன்னா 4, 5 பக்கத்தில் வந்து ஒரு 0 வந்து வரல. அதுக்கு நம்ம ஒரு கண்டிஷன் வந்து எழுத போகிறோம். அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக்கல்னு சொல்லி கொடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து கொடுத்துக்கிறேன். வேல்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு இது வந்துட்டு ஜஸ்ட்டு ரிட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரி, எக்ஸ்ட்ரா கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இப்போ பார்த்துக்கோங்க. இடத்துல வந்துட்டு நான் வேல்யூ <10 இப்படி இருந்துச்சுன்னா டபுள் கோட்ஸில் 0 + வேல்யூ, இல்லைன்னா வேல்யூ பிரிண்ட் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேல்யூ வந்து இதில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அது இந்த 0 0 இதுதான். ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரே ஒரு 0 தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா <10 இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல 10 கீழே வந்துச்சுன்னா தான் இந்த இடத்துல பிரச்சனையே வருது. அது ஒரே ஒரு 0 ஒரே ஒரு 1 அந்த மாதிரி தான் வருது. ஒரே ஒரு 0 ஒரே ஒரு 1 அந்த மாதிரி தான் வருது. அதான் இங்கே பிரச்சனையே. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா வேல்யூ வந்து <10 இருந்துச்சுன்னா அது கூட என்ன பண்ணணும்னா ஒரு 0 ப்ளஸ் பண்ணி அது கூட வேல்யூ ஆட் பண்ணும். அதாவது வேல்யூ இந்த இடத்துல என்ன இருக்குதோ அது கூட சேர்ந்து 0வும் ஆட் பண்ணும். அப்படி இல்லைன்னா வெறும் வேல்யூ மட்டும் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இதுக்கான மீனிங். வேல்யூ <10 இருந்துச்சுன்னா 0 + வேல்யூன்னு வரும். அதாவது இதுக்கு இப்படி கொடுத்து பார்ப்போம். கொடுக்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூவில் வந்து ஒரு 5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் 5 <10 கேட்டால் ஆமாம் <10. அப்போ இதுக்கான அவுட்புட் என்ன வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவுட்புட் வந்து என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல 0 வந்து ஆட் ஆகும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கொடுத்துருவோம் கண்டிஷன் 0 + வேல்யூ. அப்போ 0 + வேல்யூவில் என்ன இருக்குது 5. நான் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல 0 + 5ன்னு சொல்லி ஆட் ஆகும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அப்படி இங்கே எதுவுமே இல்லைன்னா இப்போ இது 10க்கு மேலே இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 11 இருக்குன்னா வந்துட்டு இந்த இடத்துல 11 இருக்குன்னா வேல்யூ = 11 இருக்குன்னா இந்த 11 வந்து அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம கொடுக்குற எண் அதில் வரக்கூடிய வேல்யூ வந்துட்டு நான் <10 இருந்துச்சுன்னா 0 + வேல்யூவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த வேல்யூ வெறும் வேல்யூ அந்த என்ன இருக்குதோ அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். இதை நம்ம எடுத்துகிட்டு போய் இதை எப்படியே வச்சிருந்தா மட்டும் ஒர்க் ஆகாது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எலக்ட்ரிக்கல்ங்கிறத வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துட்டேன். ஓகே. எலக்ட்ரிக்கல் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹவர்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கல. அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். எலக்ட்ரிக்கல். ஓகே. இப்போ வந்து நம்ம அவுட்புட் வந்து வருதான்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து 56 இருக்குது, 57, 58, 59. இப்போ 2 0 வந்து வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செகண்ட்ஸில் 1 0 தான் வந்துச்சு. இப்போ 2 0 வந்து வருது. அதுக்கான ரீசன் வந்து வேறு எதுவும் கிடையாது. நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷன் எலக்ட்ரிக்கல் ஆஃப் வேல்யூங்கிற கண்டிஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நமக்கு இந்த அவுட்புட் வந்து வருது. இதான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கிளாக். இந்த ஏஎம்ங்கிறது பிஎம்ங்கிறது சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு நான் இன்னும் ½ அன் ஹவர் கழிச்சு நான் வந்து காட்டுறேன். ஏன்னா சேஞ்ச் ஆகும் எப்படி இருந்தாலும். இன்னும் வந்து ஒரு 28 மினிட்ஸ் இருக்குது. சரி, 26 மினிட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock மேலே ஆயிடுச்சு மதியானம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் வந்து பாருங்கள். அவுட்புட் வந்து ஆனால் ஏஎம் சொல்லி தான் இருக்குது. இங்கே 12:54 எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. 1 ஆனால் மட்டும்தான் பிஎம் சொல்லி வர மாட்டேங்குது.
அதனால் நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம்னா ஈஸி கோல்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறோம். ஈஸி கோல்ட்டுன்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த இடத்துல வந்து பிஎம் ஆயிடுச்சு. ஆனால் பிஎம் ஆனாலும் இந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அதாவது ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 00ன்னு சொல்லியிருக்கு. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 01ன்னு சொல்லி நம்ம கொண்டு வர வைக்கணும். அதுக்கு நம்ம வந்து கோடிங்கில் கொஞ்சம் சேஞ்சிங் வந்து பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் வந்துருச்சு. ஆனால் வந்து இந்த இடத்துல 00ன்னு இருக்குது. 12 வந்து போயிடுச்சு. அதுக்கான ரீசன் வந்து இந்த இடத்துல இந்த கோடிங்கில் கொஞ்சம் இது நம்ம சேஞ்ச் வந்து பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து 01 அந்த மாதிரி அதாவது 12ன்னு சொல்லி வர வைக்கிறதுக்கு நம்ம பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், சில சேஞ்சஸ்லாம் வந்து பண்ணணும். அது என்னங்கிறது இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 12க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல பிஎம் வர மாதிரி இருக்குது. நான் இப்போ செக் பண்ணதில் அப்படி தான் பார்த்தேன். அதாவது இங்கே 1 ஹவர்ஸில் வந்து 01ன்னு சொல்லி வந்துச்சுன்னா மட்டும் தான் பிஎம் சொல்லி காட்டுது. 12ன்னு சொல்லி ஹவர்ஸில் 12ன்னு சொல்லி காட்டுச்சுன்னா ஏஎம் தான் காட்டுது. அப்படி காட்டினா அது எரர் தானே அது. ஏன்னா வந்து நம்ம 12க்கு தாண்டிடுச்சுனாலே அது வந்து பிஎம் தான். 12 மணியை தாண்டிடுச்சுனாலே அது பிஎம்ங்கிற கணக்கில் தான் வரும். அதுக்கு நம்ம இங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு கோடு வந்து எழுத போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா ஜஸ்ட் இஃப் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் பி ஈக்குவல் டு 12 அதாவது பி வந்து 12 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு document.getElement பிஎம் அதாவது ஏஎம்பிஎம்ங்கிற ஐடியில் வந்துட்டு நம்ம பிஎம் சொல்லி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்பிஎம்மை தூக்கிட்டு ஹவர்ஸ்ன்ற இடத்துல நம்ம 12ன்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ பிங்கிற இடத்துல வந்து அதாவது ஹவர்ஸில் வந்து 12ன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 12ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணணும். ஹவர்ஸில் 12ன்னு சொல்லி 12 o'clock ஆச்சுன்னா இந்த இடத்துல இந்த ஹவர்ஸ் 01ங்கிற இடத்துல வந்து 12ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்ங்கிற இடத்துல பிஎம்மாக சேஞ்ச் பண்ணும். இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்ஸுக்கு பதிலாக இஃப்க்கு பதிலாக எல்ஸ் இஃப்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இது இன்னொரு கண்டிஷனாக ஃபார்ம் ஆகிடும். அதாவது இதில் என்ன சொல்ல வரேன்னா பி இஸ் ஈக்குவல் டு 12 இருந்துச்சுன்னா அதாவது 12 o'clock ஆயிடுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா 12க்கு மேலே அதாவது 1 o'clock 2 o'clock 3 o'clock அப்படி ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எரர் வந்து ஷோ ஆகாது. பெருசாக ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆனதுனால பிஎம் சொல்லி ஷோ ஆகுது. பெருசாக பிரச்சனை வராது. இதே இந்த இடத்துல 12ன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் ப்ராப்ளம் வரும். ஏன்னா 12ன்னு வந்துச்சுன்னா இந்த ஹவர்ஸுங்கிற இடத்துல 12ன்னு தான் வந்து ஷோ ஆகும். இந்த இடத்துல 12ன்னு தான் ஷோ ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம் வந்து வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பெஸ்ட்டு. பி இஸ் ஈக்குவல் டு 12 இந்த இஃப் இல்லைனா எல்ஸ் எல்ஸ் இஃப்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இஃப்பில் வந்து ஒரு கண்டிஷன் வந்து ஒர்க் ஆச்சுன்னா அது வரும், ஒர்க் ஆகும். அது இல்லைனா எல்ஸ் இஃப்ங்கிற கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகும். இவ்வளோதான் இந்த இஃப் எல்ஸ் இஃப். இதுக்கு முன்னாடி வீடியோவில் இஃப் எல்ஸ் மட்டும் பார்த்துருப்போம். இதில் வந்து இஃப் எல்ஸ் வந்து சரி எல்ஸ் இஃப் வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்துருக்கோம். ரெண்டுமே கண்டிஷன் செக் பண்ணுறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெறும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இன்னொரு கண்டிஷன் வந்து ஒன்று வரணும் இல்லை இன்னொன்று வரணும்னா வந்து இஃப் எல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் இஃப் எல்ஸ். இதே வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ்லையும் நீங்கள் ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணணும்னா எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த கோடு டைப் பண்ணப்போ எனக்கு கரெக்டாக வந்துச்சு. அதாவது 12 மணி தாண்டின உடனே இந்த ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி தாண்டின உடனே இங்கே பிஎம் சொல்லி ஷோ ஆச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 மணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ண கோடில் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி இங்கே ஹவர்ஸில் இருந்தாலும் இங்கே ஏஎம் தான் ஷோ ஆச்சு. எனக்கு அப்படி வந்துச்சுன்னா எரர். ஏன்னா வந்து 12 மணி தாண்டிச்சுனாலே அது வந்து மதியானம் பிஎம். லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு கார்னரில் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்க்ரோல் பட்டன். எனக்கு இது வந்து வேணாம். ஏன்னா இது வந்து வச்சுருந்தா ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு ஃபிக்ஸான மாதிரி இல்லை, ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஸ்க்ரோல் பாரை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னா ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரோல் பார் வந்து காணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஹிடன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிளாக் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இதுக்கு தான் இந்த ஓவர்ஃப்ளோ ஹிடன்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ சேவ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து இருக்குது, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரோல் பார் இருக்குது. அதுவே இந்த இடத்துல நான் ஓவர்ஃப்ளோ ஹிடன் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்க்ரோல் பார் வந்து போயிடுச்சு. இதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கோடு வந்து டைப் பண்ணி பாருங்கள். GitHub லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் கோடில். இந்த வீடியோ அப்படியே மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் எலக்ட்ரிக் அண்ட் டெக்கோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.